Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. RRB JEE CPT 1 வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா CPT 2க்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால மெக்கானிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா CPT 2க்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன புக் வந்து படிக்கலாம், டீட்டெயில்டு சிலபஸ்ஸு, எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். RRB JEE CPT 1 வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. CPT 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதில் 15 டைம்ஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RRB சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 652 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா RRB சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 652 வேகன்சி, ஒரு 9800 பேர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து நிறைய ஃபேக்டரை பேஸ் பண்ணி இருக்குது. எவ்வளோ வேகன்சி வந்துருக்கு, எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, கொஷின் லெவல் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இருக்குது. அதனால் வந்து அக்யூரேட்டாக வந்து இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் 65% எபோவ் எடுத்திருக்கவங்க கண்டிப்பாக வந்து CPT 2க்கு ரெடி பண்ணுங்கள். ஒரு சில ஷிஃப்ட் வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நார்மலைசேஷன் வந்து ப்ளே பண்ணோம். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 65%க்கு மேலே உங்களுக்கு வருன்ற நம்பிக்கை இருந்தது அப்படின்னா CPT 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா RRB JEEக்கு வந்து எப்போ ஆன்சர் கீ வரும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ALP, இந்த RPF SI இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா JEEக்கு வந்து பார்த்தீங்கன்னா December 24 பக்கம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா RRB JEE CPT 2ஓட எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து 15 கொஷின், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15 கொஷின், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து 10 கொஷின், என்வரான்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 10 கொஷின், டெக்னிக்கலில் தான் வந்து 100 கொஷின் வருது. அப்போ வந்து CPT 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலுக்கு தான் வந்து அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும். இது வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம், மொத்தம் வந்து 150 கொஷின் 2 மணி நேரத்தை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 1/3, 3 கொஷின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா கொஷினுக்கான மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? CPT 2 பொறுத்தளவு விர்ச்சுவல் கால்குலேட்டர் அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு 50 கொஷினுக்கு வந்து என்னென்ன புக் படிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு லூஸ் அண்டு ஆர் அரிகண்ட்டு, இதுக்கு வந்து அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா இதோட சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து 15 கொஷின் தான் வருது. ஓகேவா? அந்த 15 கொஷின்லேயும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்துடுறதுனால நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஆல்ரெடி படித்ததை வச்சு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க போதும். புதுசாக வந்து நீங்கள் படிக்கணுன்றது இதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10 NCERT புக்கு. ஓகேவா? 6 to 10 NCERT புக்கிலேருந்து டேரெக்டாக வந்து கொஷின்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் 6 to 10 NCERT புக் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6 to 10 ஸ்கூல் புக்கு வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் அண்ட் ஆர் அரிகண்ட், இதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அரிகந்த் கம்ப்யூட்டர் அந்த புக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்வரான்மெண்டலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 6 to 12 NCERTயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்வரான்மெண்டல் ரிலேட்டடாக, இந்த பொல்யூஷன் ரிலேட்டடாக வந்து என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அந்த சாப்டர்ஸில் இருக்கிறத நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து வந்து 10 கொஷின் வந்து கேட்குறாங்க. அதனால் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு இந்தோலோகஸ் ஆர் GK டுடே, இது ரெண்டில் ஏதாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து GK கொஷின்ஸ் வந்து CPT 2ல் வந்து வந்திருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்டல் கொஷின் மட்டும்தான் மாறும். சிவில்னால் வந்து சிவில் 100 வரும், மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் 100 வரும். மற்ற GK வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டில் தான் வரும். அதனால் போன டைம் வந்து நடந்த CPT 2ல் நடந்த GK கொஷின்ஸு ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா SSC JEEயில் நடந்த கொஷின்ஸு, RRB ALP JEE RPF SI இதிலெல்லாம் கேட்ட சயின்ஸ் கொஷின்னு, என்வரான்மெண்டல் கொஷின், கம்ப்யூட்டர் கொஷின் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும்.
மொத்தமாக வந்து இதில் வந்து 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 50 கொஷினில் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ன்றதுனால கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணுற என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாமோட கொஷினை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலு 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 10 சாப்டர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, மெட்டீரியல் சயின்ஸு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலு, மிஷினிங்கு, வெல்டிங்கு, கிரைண்டிங் அண்டு ஃபினிஷிங் ப்ராசஸ், மெட்ராலஜி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷினரி, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், தெர்மல் இன்ஜினியரிங். மொத்தம் வந்து 10 சாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 10 சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா மெஷினிங்கு, வெல்டிங்கு, கிரைண்டிங் அண்டு ஃபினிஷிங் ப்ராசஸ், மெட்ராலஜி. இந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக வர எல்லா டாப்பிக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35% வந்து 100ல் 35% வந்து இந்த 4 டாப்பிக்லேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால் முக்கியமாக வந்து நீங்கள் படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சாப்டரையும் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு போங்க. மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷினுக்கு மேலே தான் வந்து கேட்குறாங்க. ஈக்குவலாக வந்து மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஈக்குவலாக 10 கொஷினுக்கு மேலே கேட்குறாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்தீங்க அப்படின்னா மெஷினிங்கு, வெல்டிங்கு, கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ், மெட்ராலஜி. இந்த 4 சாப்டர் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து வருது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மெட்டீரியல் சயின்ஸு. மெட்டீரியல் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியலு, அயன் கார்பன் யூக்லிபிரியம் டயக்ராமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், இது எல்லாத்தையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இருக்க டாபிக் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸுக்கு வந்து வாங்க. ஓகேவா? அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து அது வந்து கான்செப்ட்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து உங்களால் படிக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்டு சிபிஎம், ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்டு சிபிஎம்மு, அதுக்கப்புறம் வந்து கியூஇன் தியரி, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டரு. இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், கடைசியாக வந்து தெர்மலை வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா தெர்மலில் வந்து கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் வந்து அதிகமான சிலபஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் தெர்மலை வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து அதை படிச்சுக்கோங்க. இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் கடைசியாக வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இந்த ஆர்டரில் தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எந்த டாபிக் வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களோ அந்த டாப்பிக்கை வந்து முதல்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்மியான கொஷின்ஸ் வர டாப்பிக்கை வந்து எடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு ரெக்கமெண்டட் புக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் காலேஜில் படித்த புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த புக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த புக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய காலேஜில் படித்த புக்கு. அதனால் அதில் வந்து சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிறதுனால நான் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் குருமி, மெட்டீரியல் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ்ரா சௌத்ரி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே பென்சாலு. இந்த ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக வர எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹஜ்ரா சௌத்ரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎன் ராவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே பென்சாலு. இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓபி கண்ணா. ஆப்ரேஷன் ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரமாமூர்த்தி அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது தெர்மல் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே ராஜ்புட் புக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் புக்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மேடிசி பப்ளிகேஷன் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா கேட்டு ஐஏஎஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே அதில் வந்து ஓரளவு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து மேடிசி புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ஜெக்டிவ் புக்கை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் குருமி புக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்சிடி பப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் அடித்து பார்க்கணும் அப்படின்னா டெஸ்ட் புக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 100% இன்ஜினியரிங் அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சாப்டர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த 5 சாப்டருக்கு வந்து ஓரளவு உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புக்கு சொன்ன எல்லா புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்முக்கு
படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 60 to 70 டேஸில் வந்து படிக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு சில முக்கியமான புக்கு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஷார்ட் டேர்மில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்மியாக படித்து அதை வந்து அதிகமாக வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து டச் இல்லை, டெக்னிக்கலில் வந்து சுத்தமாக உங்களுக்கு டச் இல்லை அப்படின்னா டிப்ளமோ புக்ஸை வந்து ஒரு டைம் வந்து படிங்க. ஏன் அப்படின்னா டிப்ளமோ புக்ஸில் படிக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கில் வந்து நீங்கள் படிக்கும்போது அது வந்து செகண்ட் டைம் படிக்கும்போது அது வந்து ஒரு ரிவைஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ புக்ஸ் படிங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ புக்ஸ் தான் படித்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப் ரிலேட்டட், ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ்ரா சௌத்ரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1 வால்யூம் 2 2 இருக்குது. அதில் வந்து 5 சாப்டர் வந்து கவர் ஆகும். ஹஜ்ரா சௌத்ரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5 சாப்டர் கவர் ஆகுது. அந்த 5 சாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கிரைண்டிங் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் குருமி புக் இருக்குது. ஆர்எஸ் குருமி புக்கில் வந்து நீங்கள் அந்த கிரைண்டிங் டாபிக் மட்டும் தனியாக எடுத்து படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஹேண்ட் புக்கில் வந்து என்ன வந்து அந்த கிரைண்டிங் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒரு டைம் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க? 3 டைம் வந்து ஒரே டாப்பிக்கை படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிவைஸ் அதிகமாக பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் குருமி புக்கில் வந்து புக் பேக் அந்த எம்சிக்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எம்சிக்யூவை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு சாப்டராக ஆர்எஸ் குருமியில் படிச்சுட்டு அதோட புக் பேக் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து ஒரு 50% மேலேயே வந்து உங்களுக்கு வந்து அங்கே கவர் ஆயிரும். ஓகேவா? இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஏ கொஷின் பேப்பர் 2019 ஆர்ஆர்பி ஜேஇயும் இப்போ 2024 வந்து ஜிடிசியில் வந்து ஜேஇ எக்ஸாம் நடந்தது. அந்த ஜிடிசி கொஷினுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் கொஷின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால கொஷின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டாக மட்டும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேவை பொறுத்தளவு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? அதனால் இந்த சிலபஸ் ரிலேட்டடாக வர கொஷின்ஸை மட்டும் பாருங்கள். டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். டாபிக் ஓரியன்டாக அதாவது சிலபஸ் ஓரியன்டாக வர கொஷின்ஸை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? கேட் ஐஏஎஸ் கொஷினை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தியரி ரிலேட்டடாக வர கொஷின்ஸை மட்டும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்குங்க. ப்ராப்ளமேட்டிக்காக வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. அதனால் தியரி ரிலேட்டடாக வர்றது, கான்செப்ட், அப்ளிகேஷன் அந்த ரிலேட்டடாக வர எல்லா கொஷினையும் வந்து கேட் ஐஏஎஸ் கொஷினில் பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ இந்த கேட் ஐஏஎஸ் கொஷின் பார்க்குறீங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மேடிசி ஹேண்ட் புக்கில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஆஸ்கடு கொஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேடிசி ஹேண்ட் புக்கில் வந்து இருக்கும். அது கேட் ஐஏஎஸ் கொஷின் வந்து ஆல்ரெடி நீங்கள் அதில் படிச்சிருக்கிறதுனால திரும்ப வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டு, முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து எதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் புக்கில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒரு சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கை வச்சு தான் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டெஸ்ட் புக்கில் இருக்கிற மார்க் டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை நல்லா படித்து மட்டுமே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கை பொறுத்தளவு ஆர்ஆர்பி சிபிடி 2 மார்க் டெஸ்ட் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 60 சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது, 34 சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்குது, 10 ஃபுல் டெஸ்ட் இருக்குது, 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் மார்க்கு அடிச்சுட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் அதுக்கு கீழே வர எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனுக்கும் சேர்த்து கீழே வந்து ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் எதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்தில் வந்து
தியரி படிக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு அடுத்த 1 மந்த் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸில் வந்து பாருங்கள். ஓகேவா? எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் டெஸ்ட் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்களாவே கண்டிப்பாக வந்து ஆர்ஆர்பி ஜேஇ வந்து கண்டிப்பாக வந்து CPT 2ல் கிளியர் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் போட்டு இவ்வளோ நாளுக்குள்ளே படிக்கணும் அப்படின்றத கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு படிங்க. அப்படின்னா தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன் வரும், அதெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து நம்ம படித்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது நான் ஏன் வந்து அப்ஜெக்டிவ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர்எஸ் குருமி வந்து சூஸ் பண்ணேன், அடுத்து ஒர்க் ஷாப் டெக்னாலஜி 1 and 2 ஏன் சூஸ் பண்ணேன்றதை சொல்கிறேன். ஆர்எஸ் குருமி அப்ஜெக்டிவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்டில் நிறைய கொஷின்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால் டிப்ளமோ ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அதிலேருந்து நிறைய கான்செப்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, தியரி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க நிறையா. அதனால் அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமான வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2015 ஆர்ஆர்பி ஜேஇ கொஷின்ஸு அனலைஸ் பண்ணும்போது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் குருமிய புக்கிலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து ஆர்எஸ் குருமியை வந்து ப்ரிஃபர் பண்ணி அதில் படித்தேன். அதே மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் குருமி புக்கிலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் ஆர்எஸ் குருமி படித்ததுனால தான் வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் டெக்னாலஜி 1 and 2 ஹஜ்ரா சௌத்ரி அந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் வந்து நான் ரெஃபரன்ஸ் புக்காக அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் அதில் இருந்து ஒரு 5 சாப்டர் வந்து அதில் கவர் ஆகிறதுனால அந்த 5 சாப்டர் நான் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆர்எஸ் குருமியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு ரிவைஸாக வந்து ஒரு டபுள் டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து வர்றதுனால அதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்ததுனால என்னால் வந்து வின் பண்ண முடிஞ்சுது. அதனால் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 புக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த 2 புக்கை ஃபாலோ பண்ணி படிங்க, கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து வாசிங்க. ஓகேவா? என்னென்ன வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு டைம் வந்து வாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கொஷின்ஸ் வந்து எடுங்க. ஓகேவா? பழைய கொஷின்ஸ் எடுத்துகிட்டு ஜிடிசி கொஷின்ஸை எடுத்துகிட்டு அதிலேருந்து எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் வந்து கவர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கேஸ்டிங்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் வந்து அதெல்லாம் படிக்க தேவையில்லை. அதுலேருந்து வந்து கொஷின்ஸும் வந்து கேட்கல. ஓகேவா? அதனால் நீங்கள் சிலபஸில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இது வந்து டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்ட்ன்றதுனால அதிகமான கொஷின்ஸ் வந்து கான்செப்ட்டு, அப்ளிகேஷனு, தியரியை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டாம். ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க தேவையில்லை. ஓகேவா? படிக்கும்போது முக்கியமான கான்செப்ட் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கும்போதும் சிலபஸ்க்குள்ளே அது வந்து வருதான்றதை பாருங்கள். ஓகேவா? சிலபஸை விட்டு நீங்கள் தாண்டி போக வேண்டாம். சிலபஸ்க்குள்ளே தான் வந்து கொஷின்ஸ் வரப்போகுது. அதனால் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை மட்டும் பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிசிஎஸ் பேட்டர்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணுற மெக்கானிக்கல் எக்ஸாம் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை வந்து ரெஃபர் பண்ணி அதில் இருக்கிற கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து CPT 2ல் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து CPT 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து CPT 2வும் கிளியர் பண்ணிடுவீங்க. கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, அப்படின்னா தான் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இதில் எதுவும் படிக்கிறதுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய டெலகிராம் சேனலில் நீங்கள் கொஷின் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.